வணக்கம் ட்ரேடர் சாசி. நிறைய பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குதுங்க. அந்த சந்தேகத்தை மட்டும் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சூப்பராக ட்ரேட் பண்ணிடலாம், நிறைய ப்ராஃபிட் பண்ணிடலாம். இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நிறைய ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த சந்தேகம் முக்கியமாக இருக்கும். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் செலக்ட் பண்ணுறத பர்ஃபெக்டாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டுங்க. அப்போ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. இது நம்ம ஒரு ஷார்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்லே இருக்கும். அதுலேயே நான் ஏற்கனவே நிறைய தடவை நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துறேன். எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவுடைய லென்த் அவ்வளோ நேரம் இருக்கிறதுனால பார்க்க முடியலை. அதனால் பார்க்குறது தவிர்க்கிறாங்க. நீங்கள் ஷார்ட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஷார்ட்டாகவே நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 64 வீடியோஸ் இருக்குது. 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் குறித்து வைத்துக்கொண்டு எப்படி 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கணும், சரியான ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்வு செய்வது எப்படி, செலக்டிங் ஏ பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்போ சொல்லியிருக்கேன், ஆகஸ்ட் மாதமே சொல்லிட்டேன் போன வருஷம். ஸோ எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவங்க பார்த்துருக்குறீங்க. ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சால் தப்பாக ட்ரேடு என்ட்ரி எடுத்திருந்தா கூட எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகலாம், சார்ட் அனாலிசிஸ் எப்படி செய்கிறது, எளிமையாக வர்த்தகம் செய்கிறதுக்கு மிக சிறந்த நுட்பமான முறையெல்லாம் என்ன, ஈஸி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுனா இருக்குதா, ஸ்பாட் சார்ட்டு தான் யூஸ் பண்ணணுமா, ஃபியூச்சர் சார்ட்டை யூஸ் பண்ணணுமா, ஆப்ஷன் ட்ரேடிங் செய்வதற்கு எதை பார்க்கலாம், இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், தெளிவாக இதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி நேரமாக டிஸ்கஸ் பண்ணிடுறோம். 6 மாத காலம் பயிற்சி, பின்பு ட்ரேடிங் எங்கே இருந்து தொடங்குவது உங்களுக்காகவே கொடுத்துருக்கேன். எல்லாமே 20 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி. 1 மணி நேரம் பார்க்க முடியாதவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பு இருக்குதுங்க. பிளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் அதை கட்டாயமாக பாருங்கள். ரேஞ்ச் மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் ஆகும், பேட்டர்ன் எந்த பக்கம் பிரேக் ஆகும், பச்சை கேண்டல் பை சிவப்பு கேண்டல் செல்லுன்னு பண்ணணுன்னா நம்மளால் இதில் ஜெயிக்க முடியுமா, சரிங்களா, பேட்டர்ன் பிரேக் அவுட் எங்கே நடக்குது, ரெக்கவரிங் த லாஸ் ஃபஸ்ட்டு, ஏன் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒவ்வொரு கேண்டலாக ட்ரேடிங் எப்படி கற்றுக்கிறது, எக்ஸிட் ரூல் என்ன, டார்கெட் என்ன, பாக்ஸ் பேட்டர்ன் எப்படி பிரேக் ஆகுது, ட்ரேடிங்கில் தொடர்ந்து தோல்வி வருதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் 5 நிமிஷம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட நேரம் இருக்கணும். நான் கொடுக்கறது, நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்ககிட்ட நேரம் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நேரம் இல்லை, ஆனால் நான் எதனா வீடியோ பார்த்துட்டு உடனே அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரியா? சரி, ஓகே, ரைட். இது பேங்க் நிஃப்டி யூஸ் பண்ணி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நிஃப்டியை யூஸ் பண்ணி பார்ப்போமா. ஸோ போன பதிவில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன். நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற அன்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் 23,800 ஆப்ஷன் எடுத்தீங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 23,800 எடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் அந்த தினம் ஒரு பார்வையில் நீங்கள் எடுத்தீங்க, ஏன் நீங்கள் வேறு எடுத்துருந்துருக்கலாமே, 700 எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி முன்னே வச்சுருந்தார். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத சும்மா ஜென்ரலாக அப்படி சிம்பிளாக பார்ப்போம், சரிங்களா. இது என்ன, இது நிஃப்டி பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ். ஸோ பிப்ரவரி ஃபியூச்சருடைய சார்ட் இது. இதில் நேற்று ஹை எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 23,800. ஸோ ஒரு ஹை எதுன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷன் நான் எடுத்தேன். நான் அப்படி தான் எடுத்தேன், உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அப்படி எடுத்தேன். இப்போ இதுலேயே லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23,500. ஸோ இதுக்குள்ளார என்ன நடந்தது, இதை எப்படிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் தினம் ஒரு பார்வையிலே நம்ம பார்த்துட்டோம். சரி, இதே சார்ட்டு இது ஃபியூச்சர் சார்ட்டு. இதே ஆப்ஷன் ஸ்பாட் சார்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா 23,700 தான் ஹை. அதில் 800 ஹை, இதில் 700 ஹை. கீழே வந்தீங்கன்னா 23,400 இதோடைய லோ. அங்கே ஃபியூச்சர்ஸில் 23,500 அதோடைய லோவாக இருந்தது. ஸோ இவ்வளோ தான், 100 புள்ளி மேலே கீழே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது.
ஒன்று பண்ணுவோம். 23,900லேருந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். 23,500 வரைக்குமே பார்த்துடலாம். எதனாச்சும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முதல்ல 23,900 கால் ஆப்ஷன். இந்த 23,900 கால் ஆப்ஷனில் உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல ஆரம்பிச்சதுங்க. இந்த இடத்துல ஆரம்பித்து ஒரு ஹை வச்சுது. அந்த ஹை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 95. ஸோ முடியறதுக்கு முன்னாடி வந்து எங்கே போய் முடிஞ்சிருக்குது? 28, அதாவது 30ல் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 90லேருந்து 30க்குள்ளார வந்து இந்த ரேஞ்ச் வந்து நடந்துருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து சாமிக்கு, அந்த கேண்டில் வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அப்போ செகண்ட் கேண்டில்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான வால்யூமும் இல்லை, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. வால்யூம் ஜென்ரேட் ஆகுது, மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு புல் பேக் வர முடியாமல் கீழே போகிறான். அப்போ நெக்ஸ்ட் டைம் புல் பேக் வர முடியாமல் கீழே போனோன்னா அடுத்து லோ பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தடுத்து லோ பண்ணிவிட்டு கீழே போவான். நம்ம ஆப்ஷன்ஸு பையிங் தான் பண்ண போகிறோம். அப்போ பையிங்க்கான சரியான இடம் எது அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எங்கே இருக்குது? கீழே ஏற்கனவே இருக்கிற சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை விட்டுட்டிங்கன்னா மேலே போய் ஒரு புல் பேக் இந்த இடத்துல வந்துருக்குது. இந்த இடத்துல இன்னொரு சப்போர்ட் வந்து இருக்குதுங்க. இந்த 2 வாய்ப்பு தான் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா படிக்கட்டு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று, தொடர்ந்து பியரிஷாக வரும்போது ஒரு புல்லிஷ்னஸை பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ 2 வாய்ப்பு தான். ஒன்று சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணோம், இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ரோ ட்ரேடர் ஆகிட்டீங்க, நல்லா தெரியுது ட்ரேடிங்கை ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுவீங்க. சப்போர்ட் இல்லை, கண்ணு கெட்டின தூரத்தில் இல்லை, ப்ரைஸும் கீழே வந்துட்டு இருக்குது. அதனால் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் லெவல், ஐதர் திஸ் லெவல் ஆர் யூ லுக்கிங் ஃபார் கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்ஸு. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரங்கிறத எப்போவுமே வந்து பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்ததுன்னா அதை நீங்கள் கட்டாயமாக வந்து கவனிக்கணும். முதல்ல இருந்த செல்லர்ஸ்க்கு இருந்த ஆர்வம் அடுத்து கொஞ்சம் தான் கம்மியாச்சு, ஆனால் அடுத்த கேண்டலில் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அடுத்த கேண்டலில் ரிவர்சலே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரிவர்சல் நடந்து ஒரு க்ரீனில் ஒரு குட்டியாக ஒரு க்ளோஸ். நம்மளுக்கான வேலை வந்து விட்டது. ஏன் அப்படி சொல்கிறோம்? கண்டினியூஸ் பீரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ் க்ளோஸ். இப்போ என்ன பண்ணணும்? இந்த லெவலை அவன் கட் பண்ணவே கூடாது. இந்த லெவல் வரைக்கும் வரலாம், ஆனால் இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா இன்னும் கீழே போவான். எங்கே போவான்? இந்த சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ணுவீங்களா? தாராளமாக இனிஷியேட் பண்ணுவீங்க. என்ன ரேஞ்ச் இது? 42. ஸோ 42ல் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க. உங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேண்டில் இப்படி வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, பாடி வந்து கீழே க்ளோஸ் வச்சு விற்க வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடி இந்த மாதிரி இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிப்பீங்க. 42ல் நீங்கள் வாங்குறீங்க, 40ல் வந்து க்ளோஸ் வச்சா கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஸோ ஆஸ் பர் ரூல். ஸோ ஒரு நிஃப்டிக்கு வந்து ஒரு 10 புள்ளி 15 புள்ளி நீங்கள் விட்டு பிடிக்கலாம். இல்லை பேங்க் நிஃப்டினா ஒரு 15 புள்ளி 20 புள்ளி வரைக்குமே கூட நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ கீழே வந்து க்ளோஸ் வச்சா கூட வெயிட் பண்ணலாம், ஒருவேளை மேலே வருமோ அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கு மேலே தாங்காது. ஸோ யூஸ்வலாக ப்ராக்டிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஆரம்ப காலகட்டத்தில் கீழே வந்து க்ளோஸ் வைக்குதா எக்ஸிட், அவ்வளோதான். அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ 42ல் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ப்ரைஸ் மேலே போய் புல் பேக் வருது, மேலே போய் புல் பேக் வருது, மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான்? இந்த லெவல். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாடி லெவல்லையே வெளியில் வர பார்ப்போம். இங்கேயே புக் பண்ணிடுவோம் நம்ம. இது எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 80-85 ரேஞ்சில் இருக்குது. ட்ரேடு முடிஞ்சுதா? மேலே போனால் செல் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸ் ஹை இதே ரூல் தான், சேம் ரூல். இந்த ஹை இருக்குது, நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது பாடியிலே புக் பண்ணிடுவீங்க. ட்ரேடு புதுசாக செல் ட்ரேட் எடுக்கணும்னா இதுக்காக வெயிட் பண்ணியிருந்து இங்கே தான் எடுப்பீங்க. அப்போ இங்கே எடுத்ததுக்கப்புறமா மேலே போய் இப்படி வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் அந்த செல் ட்ரேடை உடனே எக்ஸிட் பண்ணிடுவீங்க. 4 புள்ளி 5 புள்ளியிலேயே என்ன பண்ணிடுறான்? விழுந்துட்டான். புல் பேக்கு இவ்வளோ தான் வந்தது. தொடர்ந்து பியரிஷாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே எப்படி வந்தான்? வேகமாக வந்தான்ல. இங்கே கொஞ்சம் பொறுமையாக வந்தான், ஆனால் தொடர்ந்து தான் வந்துருக்கிறான். ஒரு க்ரீன் கேண்டல் வந்துருக்குது. இந்த க்ரீன் வந்தோன்னே இங்கே என்ன பண்ணணும்? நம்ம இந்த லெவலை மேட்ச் பண்ணி பை வந்து ட்ரேடு வந்து எடுத்துட்டோம். இந்த லெவல் மேட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கலாமா? உங்களுக்கு லெவல் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது.
நிறைய சான்ஸ் இருக்குது இந்த லெவலுக்கு இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகிறதுக்கு. அதனால் உங்களுடைய விருப்பம் தான். இந்த இடத்த பேஸ் பண்ணியே ட்ரேட் எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இல்லை இந்த இடத்த பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஆக மொத்தம் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி ஆகணும். நீங்கள் எங்கே வேணாலும் எடுங்க ட்ரேட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போன தடவை இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு மேலே போயிடுச்சு, இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இந்த தடவை மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போகலை. இந்த ஹையை பிரேக் பண்ணி போகணும், அப்போ தான் மேலே போவான். இந்த மாதிரி போவான். 42 வாங்கி 85 உங்களால் கொடுக்க முடியும். இங்கே என்ன நடந்துருக்குது? ஹையை பிரேக் பண்ணல. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்களா? மாட்டவே மாட்டீங்க. ஏன்னா ஹையை பிரேக் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அது வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். வீக்காக இருந்தால் என்ன பண்ணும்? கீழே வந்துடும். கீழே என்ன வந்து ப்ரீவியஸாக சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணிலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ இவ்வளோதாங்க. இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருந்தது, எடுத்துருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இந்த ஒன்று மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். மீதி எல்லாமே அப்படியே நம்ம வேல்யூஸ் மட்டும் பார்க்கலாம். இங்கே என்ன நடந்திருக்குது? நெக்ஸ்ட் டைம் வந்து மேலே போகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, மேலே போகலை. அப்படியே வந்து அதனால கீழே வந்து பிரேக் ஆகி போயிடுச்சு. உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதில் எங்கேயா ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் இல்லைனா இந்த இடத்துலனாச்சும் வெளியில் வந்திருப்பீங்க, ஒரு 10 புள்ளி. சரிங்களா? இது கால் ஆப்ஷன் 23,900. இந்த 23,900 அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து 800க்கு தான் போயிருக்குது ஹை. நான் வந்து அதுக்கும் மேலே இங்கே இருக்கிற ஆப்ஷன் எடுத்தால் கூட கவலை இல்லைன்னு உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கிறதுனால ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்புன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து பண்ணிட்டேன். அதுக்காக நீங்கள் போயிட்டு 24,000 25,000 கால் ஆப்ஷன்லாம் வந்து போக முடியாது. ஓரளவுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 23,800னா இந்த இடத்துல ஆரம்பிச்சது 23,700. 23,800 நீங்கள் எடுக்கலாம். இல்லை 23,900 எடுத்தால் கூட இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஆரம்பித்தது 23,700 ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் கீழேனா 600 எடுக்கலாம், இல்லை 500 கூட எடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ தூரம் வருவான் வரமாட்டான் அதை பற்றிலாம் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு மூமெண்ட் இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் ஓரளவுக்கு மூமெண்ட் இருக்கும். அதனால தான் 23,900 உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 23,900 புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் வந்து 460 கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட்டு 240. ஸோ 340, 440, 220 புள்ளி வந்து மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் சாமிக்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நல்ல பையிங்கில் நல்லா மேலே போச்சு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இவன் என்ன பண்ணக்கூடாது? கீழே வரலாம், தப்பில்லை. ஆனால் இந்த லோக்கு வரக்கூடாது. வராமல் இப்படி வந்து மேலே போகணும். அப்புறம் இப்படி புல் பேக் வந்து இப்படி மேலே போவான். இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் கீழே வந்துக்கிட்டே இருந்தவன் புல் பேக் போகும்போது இந்த ஐக்கு போகல. உங்களுக்கு போகலனாலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணணும் அப்படின்னா கீழே போயிடும். கீழே போனால் என்ன பண்ணுவான்? ஒன்று இந்த லெவலுக்கு போவான், இல்லை அந்த லெவலுக்கு கொஞ்சம் வந்து கீழே போயிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட போகலாம். என்ன நடந்திருக்குது? ப்ரைஸு திரும்ப கீழே வந்திருக்குது. ஆனால் இந்த இடத்த கட் பண்ணல. திரும்ப மேலே ட்ரை பண்ணியிருக்கான், அந்த இடத்த கட் பண்ணல. தெரியுதா? இதுக்குள்ளார அப்படியே ஜிக்ஸாக்காக மேலே கீழே போயிருக்குது. இதில் எங்கேயுமே ட்ரேடு இல்லை நம்மளுக்கு. வேகமாக கீழே வந்துருச்சு. ஒரே அடியாக கீழே வரான். இன்றைக்கி காலையில் எந்த இடத்துலேருந்து மேலே போனானோ அந்த இடத்துக்கே வரான். இது என்ன இடம் பார்த்துருவோமா? 305. இந்த 305ல் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்கன்னு வச்சுருப்போம். ஏன்னா இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 10 மணி ஆகிடுச்சு. அரை மணிக்கும் மேலே ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 11 மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம், பொறுமையாக இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிடைக்கவே இல்லைன்னா இன்றைக்கி ஹாப்பியாக வந்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு மகிழ்ச்சியாக வந்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைங்க, நான் அடம் பிடிச்சி ட்ரேடு எடுத்தே தீருவேன், எனக்கு கையெல்லாம் நடுங்கும் ட்ரேடு எடுக்கலைன்னா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ட்ரேடு 305 எடுத்துட்டீங்க. எங்கே வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 301 ஆல்மோஸ்ட், இல்லை 300ன்னு வச்சுக்கோங்க. 5 புள்ளி கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குது. ஆனால் எது வரைக்கும் போயிருக்குது? 280 வரைக்கும் போயிருக்குது. 25 புள்ளி கீழே போயிருக்குது. ஆனால் 5 புள்ளியில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். இப்போ என்ன பண்ணலாம்? இதை இன்னும் வச்சுக்கலாமா, க்ளோஸ் பண்ணிடலாமா?
இங்கே பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கனால நீங்கள் தாராளமாக வந்து ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த கேண்டில் கீழே போய் இன்னொரு 10 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மொத்தம் 15 புள்ளி லாஸு. போடா அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதாவது லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணோம். இது ஏன் அட்டன் பண்ணுறோன்னா நல்ல வால்யூமோட முதல் கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் இந்த மாதிரி இல்லாமல் கால் ஆப்ஷனில் இருந்தது பார்த்தீங்களா, இந்த வால்யூமே இல்லாமல் ஃபஸ்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துல குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதிலலாம் அந்த மாதிரி வந்து அட்வென்ச்சர் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கேண்டிலே பெருசாக இருக்கிறதுனால இந்த முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த முயற்சிக்கான வெற்றியும் கிடைக்குது. எங்கே வரைக்கும் போகணும், அவன் இங்கே வரைக்கும் போகணும் 370. எங்கே எடுத்துருக்கீங்க 305. 370 போயிட்டானா கண்ணை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடு. அதுக்கு மேலே கூட அவன் போட்டும், தப்பில்லை. கண்ணை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே என்ன நடந்துருக்குது க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கவனிங்க. தொடர்ந்து புல்லிஷாக போயிருக்கு, கண்டினியூஸாக 15 நிமிஷமாக போயிருக்குது. அதுக்கப்புறமும் இது வரைக்கும் போயிருக்குது புல்லிஷாக. ஒரு புல் பேக் வந்துட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படி புல் பேக் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இன்னைத்த ஹைக்கு மேலே போயிடுச்சு, இன்னைத்த லோக்கு கீழேயும் வந்துருச்சு. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஏன்னா இன்னைத்த ஹைக்கு இங்கே ஆரம்பிக்கிறான், இப்படி போயிட்டு இப்படி வந்து இன்னைத்த ஹைக்கு மேலே போயிட்டு இன்னைத்த ஹைக்கு மேலே போனால் இப்படியே போவான்னு நம்ம வந்து நம்பலாம். இங்கே போச்சு பார்த்தீங்களா, மேலே போச்சு, கீழே வந்துட்டு இன்னைத்த ஹைக்கு மேலே போயிடுச்சு, கீழே வந்துட்டு இன்னைத்த ஹைக்கு தான் போயிருக்கு. லோவை கட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ தொடர்ந்து மேலே போகுதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இவன் ஸ்டார்டிங்லேயே மேலேயும் கட் பண்ணிட்டான், கீழேயும் கட் பண்ணிட்டான். தம்பி என்ன தான் பண்ண போகிறேன் நீ, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். மேலே போச்சுன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம பை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் பை பண்ண போகிறோம். கீழே புல் பேக் இவ்வளோ தூரம் தான் போச்சு. ஓ கீழே வரையா, வா வா வா. புல் பேக் இவ்வளோ தூரம் தான் போச்சு. புல் பேக்கு கொஞ்சமாக சின்ன புல் பேக்கு. உங்களுக்கு எங்கே பை இருக்குது, இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. இந்த சின்ன புல் பேக்லேருந்து இப்படி வருது. எப்படி தைரியமாக காலங்காத்தால் இங்கே வந்து ட்ரேட் எடுத்தீங்களோ 10 மணிக்கு, அதே மாதிரி 11:30க்கு இந்த ட்ரேடையும் நீங்கள் எடுக்கலாம். தொடர்ந்து கீழே தானே வந்துட்டு இருக்குது, பியரிஷாக கீழே வந்துட்டு இருக்குல்ல, தாராளமாக எடுக்கலாம். எல்லாம் முயற்சி தான், அவ்வளோதான். முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஒர்க் அவுட் ஆகலாம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா என்ஜாய் பண்ணுறோம், இவ்வளோதான். அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ட்ரேடு எடுத்துட்டீங்க. இந்த இடத்துல அது என்ன இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 280. 280ல் நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா கீழே போய் எங்கே போய் க்ளோஸ் வச்சது 260. 20 புள்ளி ஓகே, அவ்வளோதான் போச்சு. உடனே என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும். அதை வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அப்புறம் கீழே வரும், புல் பேக் வரும், நீங்கள் எடுத்த நேரம் இன்னும் கீழே போவான், இன்னும் கீழே போவான். இது நடக்கும். அதனால் எப்போவுமே ரூல் இஸ் எ ரூல், க்ளோஸ் பண்ண பாருங்க. அப்போ தொடர்ந்து வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது, இப்படியே கீழே போய்கிட்டே இருக்குமா, ஒரு கட்டத்தில் ரெக்கவர் ஆகும். இந்த இடத்துல பையர்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கிறாங்க தெரியுதா? இந்த இடத்துல பையர்ஸ் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்த கேண்டலும் தொடர்ந்து வந்து பையாகுது. இதெல்லாம் வந்து சிக்னல். எப்படி மேலே போகிற இது வந்து எப்படி போகும், ப்ரைஸ் இப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்குது. மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், இப்படி போயிட்டு கீழே வராமல் இப்படி போய் இந்த ஹையை கட் பண்ணணும், இவ்வளோதான். இதை மட்டும் இந்த டபிள்யூவை ஸ்டைலில் எழுதணும். டபிள்யூ வந்து இப்படி எழுதுவோம் நம்ம. டபிள்யூவை ஸ்டைலில் எழுதும்போது கொஞ்சம் இப்படியே போயிடும், மேலேயே போயிடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே வராமல் ஸ்டைலாக எழுதுகிற மாதிரி வந்து எழுதணும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. மேலேருந்து வந்திருக்குது, கீழே வராமல் மேலே போயிருக்குது. கீழே வந்தால் இவ்வளோ தூரம் கூட வரலாம், அதுக்கு மேலே கீழே வந்து போகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ என்ன நடந்திருக்குது, ஒரு சின்ன இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு சின்ன ரெக்கவரி 50%. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது, புல் பேக்கு மேலே போனால் இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனையான இடம். இதுதான். இதை தாண்டா இன்னும் மேலே போவான், எங்கே போவான், இங்கே வரைக்கும் போயிடுவான். இதை தாண்டா எங்கே போவான், இங்கே வரைக்கும் போயிடுவான். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோடனே புல் பேக் வந்துருக்குது, பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் லோ இங்கே கிடக்கு. அப்போ இந்த லெவலில் இருந்து மறுபடியும் மேலே போன ப்ரைஸு மேலே போகல. ஆஹா, மேலே போகலையே, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இதை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது, புரியுதா? இதை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் என்ன ஆகும், கீழே வந்துடும், மறுபடியும் படிக்கட்டில் இறங்கி கீழே. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே வரைக்கும் வருது,
கீழே போயிடுவானோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான்? இங்கேயே போயிட்டான். இதோடைய ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஹைக்கு போனோன்னே என்ன பண்ணுறான்? மறுபடியும் ஒரு தடுமாற்றம். இந்த தடுமாற்றத்துக்கு அப்புறமா இந்த தடுமாற்றம் எதை தாண்டக்கூடாது? இங்கே வரக்கூடாது. இப்படி கீழே வர்றவன் இதை தாண்டக்கூடாது. அவன் என்ன பண்ணியிருக்கான்? இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது. அவன் மேலே போயிட்டே இருக்கு. அப்போது கீழே வந்துட்டு மேலே போக முடியல. கீழே வந்துட்டு மேலே போக முடியல. இங்கேயே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடலாம். இல்லைனா இந்த இடத்த வந்து கட் பண்ணும்போது அலர்ட் ஆகிடலாம். இந்த இடத்துல உங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை கீழே எடுத்திருந்தீங்க அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸு. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆனதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை தான் இங்கேயே ஃபாலோ பண்ணிடலாம். முடிஞ்சது கதை. ட்ரேடிங் இன்றைக்கி ஓவர். அடுத்த வேலை இருந்தால் பார்க்கலாம். இதை கூட ட்ரை பண்ணலாம். அதை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஒருவேளை கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸிட். அவ்வளோதான். லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். லாட் சைஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து தெரியுது அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட ஒரு 100 லாட் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்க. 100 லாட் எடுக்கலாம். இந்த ப்ரைஸில் 250 ரூபா ப்ரைஸில் 100 லாட் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. இல்லை 1000 லாட் எடுக்கலான்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரம்பத்துலேயே நீங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, பயிற்சி பண்ணுறீங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு 5 லாட் எடுக்கணும். 1000 லாட்டுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் ஒரு 5 லாட் எடுத்து ரியல் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இது இப்படி தான் நடக்குதா? நம்மளால் இது செய்ய முடியுதா? யாரோ வந்து வித்தை காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வந்து வித்தை காட்ட போனோம்னா விழுந்து கையை காலை உடச்சிப்போம். அதுதான் இங்கேயும் நடக்குது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும்? ரொம்ப குறைஞ்ச அளவில் வந்து உள்ளே போய் பார்க்கணும். இது நம்மளுக்கு தெரியுதான்னு முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. பரீட்சை எழுதுங்க. அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். 10க்கு போகலாம். 20, 50, 100, 1000 லாட்டெல்லாம் நீங்கள் போடும்போது நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆயிடணும். ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. எதையுமே பார்க்க தேவை. உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது என்னது? 23,900. அதாவது ஸ்பாட்டும் இந்த இடத்துக்கு போகலை, ஃப்யூச்சரும் இந்த இடத்துக்கு போகலை, ரெண்டுமே போகலை. ஒரு ஸ்டெப்பு கீழே, அதாவது 23,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து போச்சு ஃப்யூச்சர். அப்போ 800ல் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா? 23,800 கால் ஆப்ஷன். 23,800 கால் ஆப்ஷனில் எதனாச்சும் மாற்றி நடந்திருக்குதா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசினோமே, அதில் எதனாச்சும் ஒரு மாற்றம் இருக்குதா? தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிருக்குது. இந்த இடத்துல வந்து இப்படி தான் வந்து வந்திருக்குது. இப்படி வந்து புல் பேக் வந்து மேலே தான் போயிருக்குது. எங்கே போயிருக்கான்? ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருக்கான். நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க? இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. செல் ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த லெவல்லையே செல் ட்ரேடை எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்கிறான். இந்த லோவில் நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே இது, இந்த ஹையை கட் பண்ணோம், இந்த ஹையை கட் பண்ணோம். கட் பண்ணல, கீழே தான் போனான். இதில் எதுவும் குழப்பம் இல்லைல்ல? 23,800 கால் ஆப்ஷன். இப்போது 23,700 கால் ஆப்ஷன் பார்ப்போமா? 23,700 கால் ஆப்ஷன் தொடர்ந்து ஃபாலோ ஆச்சு. இப்படி வந்தது, திரும்ப வந்து இப்படியே போயிருக்குது. எங்கே வரைக்கும் போயிருக்குது? இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே வந்து எட்டி பார்த்துருக்கான். ஆனால் இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. அதாவது இன்னிக்கிட்ட ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. 186 வரைக்கும் போயிருக்குது. அப்போ மேலேருந்து கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவலில் ஹையை வந்து கட் பண்ணல. என்ன ஆகிடுச்சு? ஹையை கட் பண்ணலாம், என்ன ஆகும்? லோவுக்கு இன்னும் ஒரு புது லோ வைப்பான், இப்படியே வந்து போவான். இதுலேயும் அதே தான் நடந்திருக்கு. 23,700 குழப்பம் இல்லையே. அப்போ 23,600ல் என்ன நடந்திருக்குது? அதே தான் நடந்திருக்கு. 23,600 எது வரைக்கும் போயிருக்குது? இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹைக்கு மேலே கொஞ்சமாக போயிட்டு க்ளோஸ் மட்டும் வச்சுருக்கு. ஒரு குட்டி க்ளோஸ். எவ்வளோன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட இது வந்து 235ங்க. க்ளோஸ் வந்து எங்கே வச்சுருக்கு? 239ல் வச்சுருக்கு. 4 புள்ளிக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம 10 புள்ளி வரைக்குமே கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டுக்கு இங்கே வரைக்கும் வந்த ப்ரைஸ் என்ன இருக்குது? மேலே போயிட்டு மேலே ஹையே கட் பண்ணல. கட் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு? கீழே தான் போச்சு.
சரி ஓகே, 23,500 எதனாச்சும் மாற்றம் இருக்குதா பார்ப்போமா? 23,500 அதே ஃபால் தான், அதே மாதிரி ரெக்கவரி தான் ஆச்சு. அங்கேருந்து வந்து மேலே வரைக்கும் போச்சு. இந்த தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே கம்ஃபர்டபுளாக மேலே போயிட்டான். ஒரு வேளை நீங்கள் செல் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஆப்ஷன் செல் எடுத்துட்டீங்க, என்ன லெவல் இது? கிட்டத்தட்ட வந்து 299 298 ஆகிற மாதிரி லெவல் இது. எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 308. இது எங்கே இருக்குது? 298ன்னு வச்சுக்கோங்களேன். 308 10 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு. நம்மளுடைய அலோடு எவ்வளோ? 10 புள்ளி. கரெக்டாக அந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். அங்கிருந்து வந்து விழுந்துட்டான். ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கும், ரொம்ப மைனராக இருக்கும். ஆனால் நமக்கு பை தானே பண்ண போகிறோம். நம்ம பையா எங்கே போச்சு? இங்கேருந்து அங்கே போயிடுச்சு. எது? 23,500 இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது 23,500 இருந்து 500 ஆரம்பிச்சு, சாரி இங்கே இருக்குது 500 ஆரம்பிச்சு 600 700 800 900 இன்னும் மேலே எல்லாத்துலேயுமே என்ன நடந்துருக்குது? அதே தான் நடந்துருக்கு. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் நான் தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நினைப்பை இன்னையோட மாற்றிடுங்க. இது ஒரு விஷயமே இல்லை, சும்மா மார்க்கெட்டை எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது. என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு கேண்டில் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, 2வது 3வது கேண்டில் அது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 23,600 எடுத்துக்கோங்க போதும். இல்லை ஒரு 11 மணி லேட் கம்மர், நீங்கள் பொறுமையாக வர்றீங்க, 11 மணிக்கே வந்து பார்க்குறீங்க, பார்த்தா ப்ரைஸ் இங்கே போயிடுது, 23,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே இது. கால் ஆப்ஷன் 23,800 எடுப்பேன், புட் ஆப்ஷன் 23,600 எடுப்பேன். ஏதோ எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்டில் உங்களுக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்து ட்ரேட் பண்ண கற்றுக்கும். 23,800 வந்து தினம் ஒரு பார்வையிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது நம்ம பேட்டர்னில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. எந்த இடத்துல வந்து ஹை வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுதான் நம்ம எடுக்க போகிற ட்ரேடு, அதே எம் பேட்டர்னு. மேலேருந்து வந்தது இந்த இடத்துல, இது வந்து புட் ஆப்ஷனுங்க. என்ன வேறு மாதிரி இருக்குன்னு இதை நினச்சிடாதீங்க, இது வந்து புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதே மாதிரி கன்சால்டேட் ஆச்சு. அந்த ப்ரீவியஸ் ஹையில் தான் வந்து தான் கன்சால்டேஷன் ஆச்சு. இந்த லோவை தான் கட் பண்ணாமல் தான் மேலே போனோம். மேலே போகும்போது தான் இந்த ஹையில் போய் திணறிச்சு. இந்த ஹையில் வந்து ஒரு சின்ன புல் பேக்லேருந்து மேலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்தால் இந்த லோவை கட் பண்ணி கீழேயே வந்துட்டான். சரி, அதே நேரத்தில் 23,700 புட் ஆப்ஷனில் என்ன நடக்குன்னு பார்ப்போமா? அதே தான் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் இதை மட்டும் கற்றுக்கிட்டேன்னா, இது 23,600 புட் ஆப்ஷனு, இதை மட்டும் கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லவே இல்லைங்க. இதில் மேட்ரே இல்லை. சரியா? ஒன்று சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவீங்க, இல்லைனா தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிற ஒரு இதில் பையிங் வந்து ஆர்வம் எங்கே வருதுன்னு பார்த்து பொறுமையாக காத்திருந்து அந்த இடம் வரும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இல்லை முன்னாடியே ட்ரை பண்ணிடுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிராக போய் க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. சிம்பிள். இது என்னது? 23,500 கீழே இருக்குது லாஸ்ட்டு. அங்கேயும் இந்த இது வந்தது, ஆனாலும் இப்படி எட்டி பார்த்துருக்குதே ஒழிய க்ளோஸ் உள்ள தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் லெவலுக்கு போய் தொடலை, அங்கெல்லாம் தொட்டிருக்குது, இங்கே தொடறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரியாக்ஷனாக அப்புறமா மேலே போச்சு, அப்புறமா கீழே வந்து இப்படி வந்து தான் கீழே வந்துருக்கு. இந்த இடத்துல அதே தான் விழுந்தான், டபிள்யூ வந்து ஸ்டைலாக எழுதியிருக்கணும், எழுதி போயிட்டான். ப்ரீவியஸ் ஹையில் வந்தோன்னே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இனிமேல் வந்து இருக்கக்கூடாது. நிஃப்டியில் அதே தான், பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். நீங்கள் எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுதான் விஷயம். என்னென்னா மார்க்கெட் ஆரம்பித்தோடனே அது நீங்கள் ஃபியூச்சரை பாருங்கள், ஸ்பாட்டை பாருங்கள், அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. எடுங்க, எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த ஓப்பனான இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் விடுங்க, 10-15 நிமிஷம் விடுங்க. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். 10-15 நிமிஷம் கழித்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சும்மா ஜாலியாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதான் சொல்லுவேன், நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டீங்க.
புரியலங்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சோன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம், அதை கண்டுபிடிச்சா சக்ஸஸ் பண்ணிடலான்னு உங்கள் மனசு கிடந்து அலைபாயுது. அப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லலாம் ஒரு விஷயமே இல்லை, எதையோ ஒன்று எடுத்து ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்குனாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.